அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூன்றாவது பிரிவு. திருச்சிற்றம்பலம். இல்லை என்பது எப்படி என்றறிய வேண்டில், ஜீவர்கள் தங்கள் தங்கள் சுதந்திரத்தாலே தேகபோகங்களை அடைகின்றார்கள் என்றால் தங்கள் தங்கள் இச்சைக்கடுத்த தேகங்களையும் போகங்களையும் அடைய வேண்டும். அப்படியின்றி சிலர் இச்சைக்கடுத்த பழுதற்ற அங்கமுள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும், சிலர் இச்சைக்கு அடாத பழுதுள்ள அங்கமுள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகலில் ஜீவர்கள் தேகபோகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்லவென்றும், அப்படி அடைவது இயற்கை என்றால் இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும் என்றும், அப்படி ஒரு தன்மையாக இராமல் பலவேறு வகைப்படுதலால் இயற்கை அல்லவென்றும், கடவுள் இச்சை என்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலில் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும். அப்படி அடைவிக்காமையால் கடவுள் இச்சை அல்லவென்றும், கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அனுபவிக்கும்படி விதித்த விதிகளை பழகாமையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதிமல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேக போகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டதென்றும் பிரமாணித்தறிய வேண்டும். எடுத்துக்கொண்ட தேகம் தவறினால் வேறு வேறு தேகம் எடுப்பதில்லை என்றால், முதல் சிருஷ்டி தொடங்கி இதுவரையில் அழிந்த தேகங்களுக்கு அளவில்லை, அப்படியே ஆன்மாக்களுக்கும் அளவில்லை. ஆகவே இனி ஆன்மாக்கள் தேகங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படியில்லை, தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆயின் ஆன்மாக்களை நூதனமாகச் செய்து அது வருவதற்கு நூதனமாக தேகங்களை வருவிப்பதென்றால் நூதனமாக தேகம் மாத்திரம் செய்யக்கூடும். தேகத்தில் இருக்கிற ஆன்மாவை நூதனமாகச் செய்யப்படாது. ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது. அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை. அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது. ஆன்மாக்களும் குடத்தைப் போல் செய்யப்படுவதானால் சுகதுக்கங்களை அனுபவிக்க வரியாது, புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது. குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும். அழியுமானால் பந்த முக்திகளும் இல்லை, புண்ணிய பாவங்களும் இல்லை. ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்தினுள் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும். ஆகலில் தேகம் அழியும் போது தேகத்தினுள் இருக்கின்ற ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாதென்றும், ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேகபோக பேதங்களை அடைவது உண்மையென்றும் யுத்தியால் அறிய வேண்டும். ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன. அவற்றுள் ஒரு பிள்ளை சிவத்தது, ஒரு பிள்ளை கருத்தது, ஒரு பிள்ளை அங்கப்பழுதுள்ளது, ஒரு பிள்ளை அங்கப்பழுதில்லாதது, ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத்தம் பண்ணுகின்றது, ஒரு பிள்ளை வியாதியுள்ளது, ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது, ஒரு பிள்ளை 2 வயதில் பேசுகின்றது, ஒரு பிள்ளை பேசத் தெரியாமல் இருக்கின்றது. இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கில் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும், இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு 3 வயதில் விளையாடும் போது தனித்தனி தாய் தந்தைகள் கொடுத்த தின்பண்டங்களை வைத்து தின்கின்ற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளையொன்று வந்தால் அதைக் கண்டு விருவரில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கின்ற தின்பண்டத்தை கொடுக்கின்றது, மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாதென்று தடுக்கின்றது. ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது, மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எறிந்து படிக்கப்படாதென்று அடிக்கின்றது. ஒரு பிள்ளை பயப்படுகின்றது, மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது. இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை, அன்பு, அறிவு, செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பிக்காத காலத்திற்றானே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்ததென்று விசாரிக்கத் தொடங்கில், இந்த 2 பிள்ளைகளுக்கும் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தில் இருந்த வாசனை இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்ததென்றும் அனுபவத்தால் கருதியறிய வேண்டும். இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டென்பது நன்றாக தெரியும். இப்படி அறிய மாட்டாமையால்
பிறப்பில்லை என்கிறார்கள் என்றறிய வேண்டும். அன்றி இந்த தூளதேகம் அழியாமல் இருக்கின்ற போதே சொப்பனத்தில் ஆன்மா வேறு வேறு தேகமெடுத்து பல பல விசித்திரங்களை அனுபவிக்கின்றதனால் இந்த தேகம் நீங்கும் போது வேறு தேகம் எடுத்து வாசனைக்கடுத்த அனுபவங்களை அனுபவிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்தில் இருந்த ஒருவன் இந்த தேகத்தை விட்டு வேறு தேகத்திற்கு பிரவேசிக்கின்றான் என்றால் இந்த தேகம் அழியும் போது இதிலிருந்த ஆன்மா கர்மபேதத்தால் வேறு தேகத்தில் பிரவேசிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு பட்சியானது கால வேற்றுமையாலும் குணவேற்றுமையாலும் முன்முட்டை என்கின்ற ஒரு தேகத்திலிருந்து பின்பு குஞ்சு என்கின்ற மற்றொரு தேகத்தில் வருகிறதானால் ஆன்மாக்கள் கர்மபேதத்தால் இந்த தேகத்திலிருந்து வேறு தேகத்தில் வரும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு குளவியால் ஒரு கிருமி புழுவென்கிற தேகத்திலிருந்து குளவி என்கிற தேகத்தில் வருமானால் கர்மத்தினால் ஒரு ஆன்மா ஒரு தேகத்திலிருந்து மற்றொரு தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு ஆன்மா ஒரு பிறப்பிற்றானே சிசு தேகத்திலிருந்து பாலதேகத்திலும் பாலதேகத்திலிருந்து வாலிபதேகத்திலும் வாலிபதேகத்திலிருந்து வார்த்திபதேகத்திலும் வருமானால் அந்த ஆன்மா கண்பபேதத்தால் வேறு பிண்ட தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி மந்திர தந்திர பேதத்தால் ஒரு பிறப்பிற்றானே பெண் தேகத்திலிருந்து ஆண் தேகத்திலும் ஆண் தேகத்திலிருந்து பெண் தேகத்திலும் ஆன்மாக்கள் வருமானால் கர்மபேதத்தால் வேறு தேகம் எடுக்கும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு தாவர தேகத்திலிருந்த ஆன்மாவானது அந்த தேகத்திற்றானே மரகத கிருமி என்கின்ற புழுதேகத்தில் வருகின்றது. அன்றி ஒரு எறும்பானது அந்த தேகத்திலிருந்தே பீளிக பட்சி என்கின்ற தேகத்தில் வருகின்றது. அன்றி ஒரு பாம்பானது அந்த தேகத்திலிருந்தே சர்ப்ப பட்சி என்கின்ற வேறொரு தேகத்தில் வருகின்றது. இப்படியே மனிதர், மிருகம், பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவர முதலிய அந்தந்த தேகங்களில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அந்தந்த தேகத்திலிருந்தே வேறு தேகங்களை எடுக்கின்றனவானால் அந்தந்த தேகங்கள் அழியும் போது வேறு தேகங்கள் எடுக்கும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை.